என்ன கற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொன்னா, ஒரு ஆத்மாவுடையதான ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது 2000 பன்றிகளை விட ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு மேலானது அப்படிங்கிறத அந்த ஆத்மாவுடையதான விலையேற பெற்ற ஒன்றை காண்பிக்கிறது சொல்றாங்க. ஒரு தனி மனிதனுடைய ரட்சிப்பு எவ்வளவு நஷ்டத்துக்கும் ஈடானது ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவோ நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேனே, அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுகிற சில அனுபவங்களை நாம கேள்விப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை முழு மனதோடு ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 மகிழ்ச்சியோடு ஆராதனை 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 எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி நம்மளை கண்ட தேவன் எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சிவந்தன தேவன கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் வந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 8ஆம் அதிகாரம். தொடர்ந்து நாம் இந்த அதிகாரங்களை பார்க்குறோம். மற்ற புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு அதிகாரங்களும் நீண்ட அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரமும் குறைஞ்சபட்சம் நிறைய நேரம் அதுக்கு எடுக்கும். ஆனாலும் குறுகின நேரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கிறது, 8ஆம் அதிகாரத்தில் என்ன தெரிந்து கொள்கிறோம், என்ன கற்றுக்கொள்கிறோம், என்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். இயேசு எங்கே போனாலும் அவர் பின்னால் ஒரு கூட்டம் ஜனங்கள் போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த 1வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் உள்ள விஷயத்தில் ஒரு தொழுநோய், ஒரு குஷ்டரோகி ஒருவனை கர்த்தர் சுகமாக்குறார். அவன் பண்ண ஜெபம் சின்ன ஜெபம், ஆனால் அது நூற்றாண்டுகள் கழித்து அது ஒரு முன்னோடியான ஜெபம். அவன் ஒரு வார்த்தை கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. சுகமாக்குவது தேவனுடைய சித்தம்தான், அதில் என்ன சித்தமானால் சுகமாக்குன்னு அவன் சொல்கிறான்.
சுகமாக்குன்னு அவன் கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆனால் அவன் அந்த 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 ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போட்டுன்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே அவன் சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி அவனை நினைச்சுக்கிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனை சுகமாக்கினார் என்பதை பார்க்கணும். இதில் ஒரு வார்த்தை முக்கியமாக அடுத்தடுத்து வருகிற ஒரு வார்த்தை, யாருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது ஏன் இயேசு அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், தன்னுடையதான தன்னை ஆண்டவர் மறைத்து கொண்டார். தன் உடனடியாக பிரபல்யம் ஆகிறதையோ உடனே தேவைக்காக ஜனங்கள் தன்னை சூழ்ந்து விடாதபடிக்கும் தன்னுடையதான அவர் என்ன செய்தார், அதை 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 பிரபல்யப்படுத்த விரும்பாமல் செய்தார். அது இன்றைய சுவிசேஷர்களுக்கும் இன்றைய போதகர்களுக்கும் அது ஒரு சரியான ஒரு போதனை. என்ன போதனை? நீ தேவனுக்கு சாட்சியாக காணிக்கை செலுத்து. இது தேவன் உனக்கு செய்த ஒன்று, கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற ஒரு அற்புதம் என்று சொல்லி. நாமளா இருந்தால் என்னை பற்றி பல இடங்களில் சொல்லிருப்போம், என் பேரை சொல்லிருப்போம், சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். அவரை வைத்து நாமளும் பல இடங்களில் இப்படி ஒன்று சுகமானார்கள், நாமளும் அதில் ஒரு பிரபல்யத்தையோ விளம்பரத்தையோ தேடியிருப்போம். இயேசு கிறிஸ்து விளம்பரத்தை தேடவில்லை. ஆனால் ஒரு காரியத்தில் சரியா இருந்தார். ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து ஆலயத்துக்கு அவனை அனுப்புகிறார். நாமும் நம்மால் வழி நடத்தப்பட்டு நாம் ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருக்குள்ளே சுகத்துக்குள் வழி நடத்தியிருந்தால் அவரை அனுப்ப வேண்டிய இடம் ஆலயத்துக்கு அனுப்ப வேண்டும். அவன் தேவனுக்கு ஆராதனை செய்ய அவனை ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த ரெண்டு காரியம் கட்டாயம் செய்யணும். அவனோட சபைக்கு அனுப்ப வேண்டும். அவனை தேவனுக்கு காணிக்கை செலுத்து அப்படின்னு சொன்னா ஆராதனை செலுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுது. ரைட். அடுத்தது 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் அதுல வேலைக்காரன் குணம். வேலைக்காரனுடைய ஒரு வேலைக்காரன், ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் சுகவீனமா இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறான். அப்படி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது அவன் சொல்றான், 6வது வசனத்துல, வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமா ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வேலைக்காரனுக்காக பிரயாசம் எடுத்த ஒரு 100க்கு அதிபதி ஒரு அன்புள்ளவனா இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தையும் அவருடைய வல்லமையும் குறித்து கேள்விப்பட்டிருந்திருக்கிறார். வருகிறார். வந்த உடனே அவனை பார்த்து சொல்ற, நான் வாரப்பா, வந்து சுத்தமாக்குகிறேன்னு சொல்றார். உடனே அவன் சொல்றான், ஐயா நீங்க என் வீட்டுக்கு வர பாத்திரம் இல்லையா, நான் ஒரு சாதாரணமானவனப்பா, என் வேலைக்கு இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சொஸ்தமாவான். இந்த வீட்டுக்கு வர பாத்திரம் அல்ல அப்படிங்கிறதுக்கு விமர்சனமான வார்த்தைகள் நிறைய பேர் வார்த்தைகள் சொல்லுவாங்க. அவன் அப்படி சொன்னதுடைய அர்த்தம் என்னவென்றால், அவனை மிகப்பெரிய வசதி படைத்தவன், அவனுடைய வீடெல்லாம் இராணுவ வீடு, அவனுடைய இராணுவ குவார்ட்டர்ஸ், அவர்களாலே இராணுவத்தினாலே அவனுக்கு ஒதுக்கப்பட்ட பெரிய பங்களா. ஆனால் அவன் என்ன சொல்ல வர்றான்னா, இவனை விட மேல் அதிகாரிகள் இவன் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இவன் தான் அங்கே போகணுமே தவிர அவங்க இங்கே வரமாட்டாங்க. அவங்க ஒன்றை செய்யணும்னா கட்டளை இடுவார்கள். ரோமராயன் ரோமாவிலிருந்து கட்டளை இடுகிறார்கள், இங்கே இவர்கள் செயல்படுகிறார்கள். இதை அறிந்து அவன் சொல்றான், நீர் உலக ரட்சகர், உலக ராஜா, நீர் ஒரு வார்த்தை நீர் சொல்லும், அது நான் ஒரு அதிகாரத்தை கீழ்பட்டிருக்கிறேன், எனக்கு கீழேயும் கீழ்பட்டிருக்கிற சேவர்கள் இருக்கிறாங்க. போனா போறான், வான்னா வர்றான், செய்யனா செய்யறான். ஆனா அதனால நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, 100கணக்கான தேவ தூதர்கள் உண்டு, உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது எழுத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, முத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்கிறான். அப்ப அவருடைய வார்த்தையில இருந்த வல்லமையை அறிந்தவன். அதான் அந்த 100க்கு அதிபதி ரொம்ப அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அநேகர் வருவாங்களாம், ஆமா ஸ்தோத்திரம், ஆனா ராஜ்யத்தின் புத்திரர் அநேகர் வருவாங்க, மேற்கு கிழக்கிலிருந்து பல ஜாதி மக்கள் வந்து பந்தி இருப்பாங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிற யூதர்களோ ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் என்ன செய்வார்களாம், அழுகையும் பற்கடிப்பு உண்டா. ஏன்னா விசுவாசியாதவர்கள், நம்பாதவர்கள். பார்த்தவன் அந்த அதிபதியை பார்த்து, நீ போகலாப்பா, நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள்னு சொல்றாரு. அவன் அப்படியே அவனை செய்கிறானா, சந்தோஷமா அங்கே இருந்து அவன் புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து அவனுடைய வல்லமையை அறிந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு அடுத்ததாக நம்ம 14ஆம் வசனத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை வாசிக்கிறோம். 14வது வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம்னா, பேதுருடைய வீட்டுக்கு போறாரு. அங்கே அவனுடைய மாமியார், அவனுடைய மனைவியினுடைய அம்மா சுகவீனமா இருக்கிறாங்க.
அவங்க சுகவீனமாக இருக்கிறத பார்த்து என்ன செய்றாங்க, அவங்க சுகவீனமாக இருந்தவுடனே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவன் உடனடியே அந்த கையை வச்சு ஜெபித்த போது உடனே சுகமாயிட்டான். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 16வது வசனத்தில் வாசிக்கும் போது சாயங்காலம் ஆன போது அவங்க பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவன்கிட்ட கொண்டு வர்றாங்க. ஆனால் வார்த்தையினாலே அவர் தோற்றார். இதுதான் மற்ற எல்லாருடைய ஊழியத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம்னா வார்த்தையினாலே. மற்றவங்கெல்லாம் கையில் தொடுவாங்க, அது செய்வாங்க, ஏதாவது குச்சி வச்சு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. வார்த்தையினாலே சுகமாவாயாக, நீ இப்பொழுது சுத்தமாவாயாக, இப்பொழுதே பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக, ஒரே வார்த்தை ஆண்டவர் சுகமாக்கினாரா. அதுக்கு காரணம் என்ன? 17ஆம் வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரா, நம்முடைய நோய்களை சுமந்தாரா, அப்படி உரைக்கப்பட்டபடி இப்படி நடந்தது. அவர் நமக்காக பாடுபட்டது இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக வந்தார், அவர் பெயர் இயேசு. கடவுள் மனிதனாக வந்தார், அவர் பெயர் இயேசு. அவர் நமக்காக அற்புதங்களை இந்த பூமியில் நிகழ்த்தினார். அவர் நம்முடையதான அக்கிரமங்களை, நம்முடைய பலவீனங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவையிலே நமக்கு இந்த இந்த நோய்களுக்கும் இந்த வியாதிகளுக்கும் காரணமாக இருந்த பாவத்தை, மரணத்துக்கு அதிபதியாக இருந்த இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறதான சாத்தானையும் பாவத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நம்ம பார்க்கணும். தொடர்ந்து 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும் 2 காரியங்களை நம்ம பார்க்கணும். லூக்கா 57:62 இந்த வசனத்தை பார்க்குறோம். இங்கே 18வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா 9:57-62 இதே வேத பகுதி இருக்கிறது. இங்கே மத்தேயு 18 முதல் 22 வசனங்கள். நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. தம்முடைய சீசர்களை தம்முடைய சூழ்ந்திருக்கிறவரை இயேசு கண்டு அக்கறைக்கு போக போங்க கட்டளையிடுகிறார். அப்போ ஒருத்தன் வந்து ஓடி வர்றான், ஐயா நீர் எங்கே போனால் நானும் வர்றேயா அப்படிங்கிறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவை கூடு இருக்கு, மனுஷக்கு தலை சாய்க்க இடம் இல்லைப்பா, நீ என்னை எப்படி பின்பற்றி வரணும். அவன் நினச்சிக்கிட்டான் இயேசுநாதருக்கு வீடு இருக்கும் போல. ஸ்தோத்திரம், ஒரு அதிகாரியே வந்து அவரை வணங்குறான்னா சாதாரணமா அப்படின்னு நினச்சி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வர்றதா இருந்தால் வா, ஆனால் என்ன கிடையாது, உனக்கு நான் தங்குறதுக்கு இடம் கிடையாது, சம்மதம்னா வா, நாங்களே என் கூட 12 பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஆளாக தங்கிக்கிறதா இருந்தால் வான்னு. அப்புறம் அவனை பற்றி வேறு ஒன்றும் சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன் அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையோ உலக பிரகாரமான தங்குற இடமோ அல்லது ஒரு சம்பளமோ எதிர்பார்த்துருப்பானோன்னு தெரியவில்லை. அதுக்கப்புறம் அவன் சத்தத்தை காணவில்லை. இன்னொருத்தர் வந்து இன்னொரு சீசனில் வந்தான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவனாக தான் சொல்கிறான், ஏன் நான் வர விரும்புகிறேன்யா, வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு பின்னாலேயே தான் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இது எங்கே போனாலும் அங்கே நான் வருவேன், நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல, வாரேன், ஆனால் அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரணும், எங்கள் அப்பா காலம் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கடமையை முடிச்சுட்டு நான் வரேன். என்னைக்கு அப்பா சாகிறது, இவன் என்னைக்கு கடமையை முடிக்கிறது, எத்தனை வருஷம் கழித்து வர போகிறான். அப்போ அவனுக்கு என்னது, அவன் அதை முக்கியத்துவப்படுத்தலை. அவன் வர்றதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்ன ஒருத்தனாக இருக்கிறான். அவனும் அதுக்கப்புறம் அவன் சத்தத்தையும் காணும். அப்போ ஏசு சொல்லிட்ட, மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டுப்பா, நீ என்னை பின்பற்றி வாங்குறாரு. வந்தானா போனானாங்கிறதும் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இப்போ இந்த 2 விஷயங்களில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, சீசத்துவம், விசுவாசங்கிற ஒன்று இருக்குது. விசுவாசத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல். சீசராக்குதல் என்றால் இயேசுவை பின்பற்றுதல் என்று அர்த்தம். பின்பற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவர் தான் நம்முடைய பராமரிப்பு, அவர் தான் நம்முடைய வழிகாட்டி, அவர் தான் நமக்கு நம்முடையதான தங்கும் ஸ்தலமே அவர் தான். அவர் தான் நம்முடைய வாசஸ்தலம். அப்படி தான் அவரை ஏற்றுக்கொள்ளணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட இயேசுநாதரை பின்பற்றி போவதும் மிக முக்கியமானதுங்கிறதையும் இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். ஒரு தகப்பனுக்கு செய்கிற கடமை தான் ஒரு மகனுக்கு, ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக சொல்லப்படுற ஒன்று தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமைன்னு. அந்த கடமையை விட மிக முக்கியமான கடமையாக அவர் என்ன சொல்றார், என்னை பின்பற்றி வா அப்படிங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை அந்த அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு
அதற்கு இணையாக அல்லது அதை விட மேலாக இயேசு அங்கே தன்னை வைத்து பின்பற்றும்படி அழைப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரி, பின்பதாக அவர்கள் 23வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அவர்கள் படகுல போகிறார்கள். பயங்கரமான அலை வருகிறது, பயங்கரமாக பெருங்காற்று உண்டாகிறது. அவர் தூங்கிட்டு இருந்தாராம். அவர் பற்றி நமக்கு தெரியும். அவர் ரட்சகர் இயேசு. அவர் கடவுள் மனிதனாக வந்தார்னு தெரியும். அவருக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சீசர்களுடையதான விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த சீசர்களை சோதித்து பார்ப்பதற்காகவும் அவர் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு காண்பதற்காகவும் அவர் அமைதியாக இருந்தார், தூங்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வந்தோடனே, ஐயா எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமேங்கிறார். உடனே இயேசு எழுந்து, அற்ப விசுவாசிகளே, திட்டுறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் நீங்க பயப்படுறீங்க? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஏன் பயப்படுறீங்க? நான் தான் கூட இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. அவர் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. ஏன் இவ்வளவு லேட்டா எழுப்புனீங்கிற மாதிரி அர்த்தத்தை கேட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனா இதே வேத பகுதி மற்ற பகுதிகளில் இருக்கும்போது அவள் எல்லா முயற்சியும் எடுத்து அந்த முயற்சியெல்லாம் தோற்று போன பிற்பாடு பயந்து அலறி அவர் எழுப்பினதாக இன்னொரு புஸ்தகத்துல, அதாவது மற்ற புஸ்தகங்கள்ல நம்ம இதை பார்க்கணும். மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இதை தெரிந்து கொள்கிறோம். அப்போ அவர் சொன்ன உடனே காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார். இறையாதே, அமைதலாயிருன்னு சொன்னதுதான் அமைதியாச்சு. அப்போ அவங்க என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவர் கீழ்ப்படுதுன்னு சொல்லி அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இதை அடுத்து வர்ற ஒரு சம்பவம் தான் 28 முதல் 34 வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து வருகிறது. அப்போ இதுல அதுக்கு அடுத்து நடக்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு கெர்கசேனர், அதான் கெதரேனர், அங்கே பல பேர் அதுக்கு உண்டு. அந்தந்த பக்கத்தில் இருக்கிற ஊர்களை ஒட்டி உள்ள கடலுக்கு அந்தந்த ஊரை உள்ள பேரை சொல்லி சொல்லுவாங்க. அந்த கலிலேய கடல் தாண்டி ஒரு நாடு, அதில் பல நாடுகள் இருக்கு. இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலன் இருக்குன்னா அதில் 14 வகையான நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் 5 அல்லது 10 அல்லது 14 கிராமங்கள், அங்கே 10-15 கிராமங்கள் இருக்கும். அது சேர்ந்து ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கெர்கசேனர்ங்கிற ஒரு நாடு, அதுக்குள்ள சில கிராமங்கள். அப்போ அங்கே ஒரு பிரேதக்குள்ளேருந்து 2 பேர் வந்தாங்களாம். இந்த 2 பேருங்கிறது ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்கும் புரிதலுக்கு கடினமான ஒரு பகுதி. மற்ற மார்க்கு புஸ்தகத்தில், லூக்கா புஸ்தகத்தில் பார்க்கும்போது அது ஒருவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 2 பேரும் சொல்லப்பட்டிருக்குங்கிறத அதை வியாக்கியானிகளும் வேத பண்டிதர்களும் பார்த்து சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது இது அரமேய பாஷையில் எழுதப்பட்டது என்றும் மற்றதெல்லாம் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது என்றும், அதனால் அரமேய பாஷைக்கும் அந்த 1, 2 அப்படிங்கிறதுக்கும் ஒரே விதமான வார்த்தைகள்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் இல்லை, ஒருவர் என்பது தான் உறுதிங்கிறதையும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, வர்றாங்க. அவங்களுக்கு கொடிதாக இருக்கிறாங்க, யாரும் நடக்க முடியல. உமக்கும் எனக்கும் என்ன? அதாவது இயேசுவை பிசாசுகள் அடையாளம் கண்டு கொண்டது. வெகு சிலர், அந்த குஷ்டரோகி அடையாளம் கண்டான், அந்த 100க்கு அதிபதி அடையாளம் கண்டான், பேதுரு அடையாளம் கண்டார். இந்த அற்புதம் தான் ஒருவேளை நீ ஜீவனுள்ள தேவனாய் குமாரனாய் கிறிஸ்து சொல்லியிருக்க முடியுமோன்னு தெரியல. அப்போ அங்க அடையாளம் கண்டான். இங்க பிசாசுகள் அடையாளம் கண்டு, நீர் ஏன் இப்பவுமே என்னை போக சொல்றீங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் தூரம் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்குது, அங்க போகணும்னு கேட்கறாங்க. இயேசுநாதர் போ அப்படின்னு சொல்லிட்டார், உத்தரவு. பேய் கேட்டதுக்கு சரின்ட்டார், பன்னிக்குள்ள போக சொல்லிட்டார். போயிடுச்சு. அது பன்னி கூட்டமெல்லாம் ஒரேடியா என்ன செஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 அவ்வளோ அந்த பன்றிகளும் என்ன செஞ்சிருச்சான், போய் கடல்ல விழுந்து செத்து. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, ஐயோ இது நடந்துச்சேன்னு ஊருக்குள்ளே போய், ஐயோ இந்த மாதிரி நடக்குது, நம்ம பைத்தியக்கார பையனை ஒருத்தர் சுகமாக்கினாரு, பேர் இயேசுமா, அவர் சுகமாக்கிட்டாரு, அவர் இந்த பேயெல்லாம் இந்த பன்னிக்குள்ளே அனுப்பிட்டாரு, பன்னி செத்து போச்சு. அவங்க ஐயோ இன்னும் இதை மாதிரி பைத்தியங்கள் ஏகப்பட்டது நம்ம ஊருக்குள்ளே இருக்குது, அத்தனை பைத்தியம் துரத்தினார்னா அத்தனை பன்னியும் காலி பண்ணி கொடுவாரு, வேண்டான்ட்டு நேராக அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயா சாமி நல்லா இருப்பீங்க, இனி இந்த ஒரு பைத்தியத்தை கிளியர் பண்ணுறதுக்கே 2000 பண்ணினா இன்னும் நீங்கள் ஊருக்குள்ளே இதை மாதிரி நிறைய பைத்தியங்கள் அலையுது, அதெல்லாம் நீர் சுகமாக்கினீங்கன்னா எத்தனை பண்ணி காலியாக போயிடும். அதனால் எங்களுக்கு ஸ்தோத்திரம், மனுஷன் பைத்தியம் தெளியுதோ இல்லையோ, அவன் தெளியாட்டாலும் பரவாயில்ல, அவன் தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் பன்னிக்குட்டியை நாங்கள் என்ன செய்ய முடியாது, பலி கொடுக்க முடியாது. ஆமாம், பன்னிக்குட்டியை இழக்க முடியாது.
ஆமாம் நாங்கள் நஷ்டப்பட முடியாது, ஆகையினால நீங்கள் ஊரை விட்டு போங்கன்ட்டு அவர் அனுப்பிட்டாங்கன்னா அவர் என்ன செய்தாராம், புறப்பட்டு வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொன்னால், ஒரு ஆத்மாவுடையதான ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது 2000 பன்றிகளை விட ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு மேலானது அப்படிங்கிறத அந்த ஆத்மாவுடையதான விலையேற பெற்ற ஒன்றை காண்பிக்கிறது சொல்றாங்க. ஒரு தனி மனிதனுடைய ரட்சிப்பு எவ்வளவு நஷ்டத்துக்கும் ஈடானது ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவோ நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேனே, அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுகிற சில அனுபவங்களை நாம கேள்விப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை வாசியுங்கள், உங்கள் விசுவாசம் பெருகட்டும். விசுவாசித்தால் மட்டும் போதாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பின்பற்றும் போது ஏற்படுகிற சில விதமான அசௌகரியமான சூழ்நிலைகளையும் கர்த்தரிடத்தில் வருத்தப்படாமல் தொடர்ந்து அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. மத்தேயு 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்தில் பாஸ்டர் இன்னைக்கு இதனுடைய தான விளக்கத்தை சொன்னாங்க. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. இதில் நிறைய பேர் உடையதான அந்த ஜெபத்தை நாங்கள் இதில் பார்க்குறோம். கர்த்தாவே அப்பா, அந்த குஷ்டரோகிதான ஜெபம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அப்பா, இந்த நாளிலும் ஆமென், நம்முடைய சித்தத்துக்கு எங்களுடையதான வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமெனப்பா. அந்த 100க்கு அதிபதி ஆமெனப்பா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி சொன்னாரேப்பா. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாற்ற நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா. ஆமென், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோமேப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே, பேதுருடைய மாமியோடையதான ஜுரத்தை நீக்கின எங்கள் நல்ல தேவன் எத்தனையோ பேர் தேவைகள் நடுவிலையும் அசுத்தாவின் பிடியிலையும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடையதான வல்லமை அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியிலும் ஆமென் அப்பா பிரசன்னமாவதாக. அப்பா உங்களுடைய பிரசன்னம் ஆமென் அப்பா எங்களை ஆமென், நீங்கள் சொன்னீங்களேப்பா, என்னை காட்டிலும் ஆமென் அப்பா பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னீங்களே. கர்த்தாவே, இந்த ஜனங்களுடைய நன்மையை நாங்கள் நாடி அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, படுகிற பாடுகளை பார்த்து நீர் மனதிறங்கி அப்பா ஸ்தோத்திரம் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. அந்த ஆமென் அப்பா, அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதனை நீர் குணமாக்கினீரே அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் ஆமென் அப்பா வெளியேறப்பட்ட ஒரு ஆத்துமாவை நாங்கள் இதில் காண்கிறோம் அப்பா. மனுஷன் அப்பா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆமென் அப்பா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டபடி கர்த்தாவே மனுஷனுடையதான அப்பா ஆத்துமா வெளியேறப்பட்டது என்பதை நீர் கர்த்தாவே ஆமென் நீர் காண்பிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமென் அப்பா, அதன் மேலே நாங்களும் அக்கறை கொள்ளவும் அப்பா அவர்களை விடுவிக்கவும் தக்கதாக எங்களை உம்முடைய வரங்களால் வல்லமையினால் அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென், இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அநேகர் அப்பா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தவும் தேசத்தை விட்டே அப்புறப்படுத்தவும் இருக்கிறாங்க ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவத்தை அவர்கள் காணட்டும் அப்பா. ஆமென், அவர்கள் இந்த உலகத்துக்குரியவைகளை அப்பா அவங்க தேடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆமென், அவருடைய கண்கள் ஆமென் அப்பா பரத்தை நோக்கத்தக்கதாக அப்பா அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.